ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோல நம்ம டாக்கர் கமாண்ட்ஸை பத்தி பார்க்க போறோம். இந்த கமாண்ட்ஸ் ரன் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க டாக்கர் இன்ஜினை ரன் பண்ணிருக்கணும். அதாவது இந்த அப்ளிகேஷன் நீங்க ஓபன் பண்ணி வச்சிருந்திருக்கணும். அப்புறம் டாக்கர் CLI இன்ஸ்டால் பண்ணிருக்கணும். டாக்கர் CLI இருக்கா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கணும்னா, உங்க டெர்மினல் அல்லது கமாண்ட் ப்ராம்ப்ட்ல போயிட்டு டாக்கர் ஹைஃபன் வெர்ஷன் அப்படின்னு நீங்க டைப் பண்ணீங்கன்னா உங்களோட டாக்கர் வெர்ஷன் காமிச்சிச்சுன்னா இன்ஸ்டால் ஆயிருக்குன்னு அர்த்தம், இல்லைன்னா நீங்க இன்ஸ்டால் பண்ணணும். ஓகே, நம்ம இப்போ கமாண்ட்ஸை பத்தி பார்க்கலாம். ஒரு டாக்கர் கண்டெய்னர் கிரியேட் பண்றதுக்கு டாக்கர் இமேஜஸ் தேவை அப்படின்னு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஸோ என் சிஸ்டம்ல இமேஜஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு பாக்குறதுக்கு டாக்கர் இமேஜஸ் அப்படின்ற கமாண்ட் நீங்க ரன் பண்ணீங்கன்னா இமேஜஸ் எல்லாமே லிஸ்ட் ஆகும். இப்போதைக்கு என்கிட்ட எந்த இமேஜும் இல்லை, அதனால எம்டியா இருக்கு. ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஒரு இமேஜை நான் கிரியேட் பண்ணணும். இமேஜை கிரியேட் பண்றதுக்கு நம்ம டாக்கர் ஃபைல் அப்படின்ற ஒரு விஷயம் தேவை. இது என்ன புதுசா டாக்கர் ஃபைல் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். நான் பில்ட் பண்ண போற கண்டெய்னர்ல என்னென்ன விஷயம் இருக்கணும்ன்றத ஒரு செட் ஆஃப் இன்ஃபர்மேஷனா நான் டாக்கர்ட்ட நான் ஒரு ஃபைல் மூலமா கொடுக்கறது தான் டாக்கர் ஃபைல். சிம்பிளா புரியற மாதிரி சொல்றேன். இப்ப என்னோட கால்குலேட்டர் அப்ளிகேஷனை நான் கண்டெய்னரா மாத்த போறேன்னா முதல்ல நான் டாக்கர்ட்ட சொல்லணும் என்னோட கால்குலேட்டர் அப்ளிகேஷன் எங்க இருக்கு, அதுக்கு என்ன தேவை, ஜாவா 21 வேணுமா 8 வேணுமா, இந்த விஷயம்லாம் நான் டாக்கர்ட்ட நான் சொல்லணும்ல. அதுக்கு தான் இந்த டாக்கர் ஃபைல் அப்படின்னு ஒரு விஷயம் தேவைப்படுது. இந்த டாக்கர் ஃபைல்ல நான் எல்லாமே சொல்லிடுவேன். இங்கதான் என்னோட அப்ளிகேஷன் இருக்கு, ஜாவா 21 தான் இது ரன் ஆக போகுது, இந்த கமாண்ட் வச்சுதான் இது ரன் ஆக போகுது, இது எல்லாமே நான் அதுகிட்ட சொல்லிட்டேன்னா அந்த எல்லா செட் ஆஃப் இன்ஃபர்மேஷனை வச்சு அவன் ஒரு டாக்கர் இமேஜ் கிரியேட் பண்ணிக்கிறான். இது உங்களுக்கு புரிஞ்சா? ஓகே, இப்போ டாக்கர் ஃபைல் என்கிட்ட ரெடியா இருக்கு. இப்போ நான் இமேஜ் எப்படி கிரியேட் பண்றதுன்னா ரொம்ப சிம்பிள். டாக்கர் பில்ட் அப்படின்னு ஒரு கமாண்ட் இருக்குது. ஏன்னா நம்ம இமேஜ் பில்ட் பண்ண போறோம் கரெக்டா, அதனால டாக்கர் பில்ட் அப்படின்னு கொடுத்துட்டு -t அப்படின்னு கொடுக்கறோம். -tனா என்னன்னா டேக் அப்படின்னு அர்த்தம். அதாவது உங்களோட இமேஜுக்கு நீங்க ஏதாச்சும் ஒரு நேம் கொடுக்கலாம், அததான் இங்க டேக்னு சொல்றாங்க. நான் இப்ப என்னோட இமேஜுக்கு வந்து கால்குலேட்டர் அப்படின்னு நேம் கொடுக்க போறேன். டாக்கர் பில்ட் -t கால்குலேட்டர் அப்படின்னு கொடுத்துட்டு கடைசியில ஒரு டாட் கொடுக்கறாங்க. இந்த டாட் எது கொடுக்கறாங்கன்னா, நான் முன்னாடியே சொன்னேன்ல டாக்கர் ஃபைல்ல தான் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குன்னு. இப்ப இந்த டாக்கர் ஃபைல் எங்க இருக்குன்றத நான் சொல்லணும். இப்ப டாட் கொடுத்தேன்னா இந்த கரண்ட் டைரக்டரியில தான் இருக்கு, இங்க இருந்து இந்த டாக்கர் ஃபைல் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றதுக்கு தான் இந்த டாட் கொடுக்கறாங்க. சப்போஸ் நீங்க இந்த டாக்கர் ஃபைல வேற ஒரு ஃபோல்டர்ல வச்சிருந்தீங்கன்னா நீங்க இந்த இடத்த அந்த ஃபோல்டரோட லொகேஷன் கொடுத்தீங்கன்னா அந்த ஃபோல்டர்ல இருக்கிற டாக்கர் ஃபைல அதை எடுத்துக்கிறோம். நம்ம ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ண வேண்டாம். நீங்க எங்க டாக்கர் ஃபைல் வச்சிருக்கீங்களோ அங்க இருந்தே ரன் பண்ணுங்க. ஒரு டாட் மட்டும் கொடுத்துக்கோங்க. இந்த டாட்ல என்ன சொல்றீங்கன்னா இந்த இடத்துல தான் டாக்கர் ஃபைல் இருக்குன்னு சொல்றீங்க, அவ்வளவுதான், சிம்பிள். இந்த கமாண்ட் ரன் பண்றது மூலமா ஒரு டாக்கர் இமேஜ் கிரியேட் ஆயிரும். இந்த இமேஜ் நான் எப்படி பாக்குறது? பழைய கமாண்ட் தான் டாக்கர் இமேஜஸ் அப்படின்னு ரன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இமேஜஸ் எல்லாமே லிஸ்ட் ஆகும். இப்போதைக்கு என்கிட்ட ஒரே ஒரு இமேஜ் லிஸ்ட் ஆகுது, நான் இப்ப பில்ட் பண்ண இமேஜ். இப்ப நீங்க இதுல பாத்தீங்கன்னா ரெபாஸ்ட்ரின்னு போட்டு நேம் இருக்குது, டேக்னு போட்டு லேட்டஸ்ட் இருக்கு. இது என்ன அப்படின்றத நம்ம கடைசியா பார்ப்போம். இப்ப பார்த்தா நம்ம கன்ஃபியூஸ் ஆயிருவோம். ஒவ்வொரு இமேஜுக்குமே ஒவ்வொரு ஐடியும் இருக்கும், எப்போ கிரியேட் ஆன எல்லா டேட்டா எல்லாமே இருக்கு. ஓகே, சூப்பர். இப்ப இந்த இமேஜை வச்சு நான் ஒரு கண்டெய்னர் கிரியேட் பண்ண போறேன். அதுக்கு ஒரு கமாண்ட் இருக்கு, அதுதான் டாக்கர் ரன் கமாண்ட். டாக்கர் ரன் அப்படின்னு கொடுத்துட்டு -p அப்படின்னு கொடுத்து ஒரு 4 நம்பர் கொடுக்குறாங்க. இது என்னது? இதுதான் போர்ட். போர்ட்ன்றது வந்து நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. ஸோ இந்த போர்ட் கான்செப்டை வச்சு மட்டுமே நான் தனியாக செப்பரேட்டாக ஒரு வீடியோ நான் பண்ணுறேன். ஏன்னா இது ரொம்ப முக்கியம். ஒரு கண்டெய்னர் எப்படி கம்யூனிகேட் ஆகுது, இந்த போர்ட் தான் ரொம்ப முக்கியம். இந்த போர்ட் மூலமாக தான் கம்யூனிகேஷன் எல்லாமே நடக்கும். இதில் நம்ம 2 போர்ட் கொடுப்போம். ஒன்று வந்து நம்ம லோக்கல் மிஷினோடைய போர்ட்டு, இன்னொன்று கண்டெய்னருடைய போர்ட்டு. இது ஏன் இந்த 2 போர்ட் கொடுக்குறோம், இது எல்லாத்தையுமே தெளிவா ஒரு சூப்பரான வீடியோ நான் அடுத்து போடுறேன். இப்போதைக்கு இது இந்த கமாண்ட் என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. டாக்கர் ரன் -pன்னு கொடுத்து 2 போர்ட் கொடுக்குறோம். ஒன்னு லோக்கல் மிஷினோடைய போர்ட்டு, இன்னொன்னு கண்டெய்னரோடைய போர்ட்டு. அப்புறம் நான் எந்த இமேஜ் ரன் பண்ணணும், இப்ப நான் கால்குலேட்டர்னு ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன்ல, அந்த இமேஜோட நேம் கொடுத்துட்டீங்கன்னா ஒரு சூப்பரா ஒரு கண்டெய்னர் கிரியேட் ஆயிரும். ஓகே, இப்ப கண்டெய்னர் கிரியேட் ஆயிருச்சா இல்லையான்னு எனக்கு எப்படி தெரியும்? அதுக்கு தான் ஒரு கமாண்ட் இருக்கு, அதுதான் டாக்கர் PS ப்ராசஸ் ஸ்டேட்டஸ் அப்படின்னு அர்த்தம். இந்த கமாண்டை நீங்க ரன் பண்ணீங்கன்னா உங்க சிஸ்டம்ல என்னென்ன கண்டெய்னர் ரன் ஆகுது, அந்த கண்டெய்னர் என்ன போர்ட்ல ரன் ஆகுது, ஒரு கண்டெய்னருக்கு என்ன ஐடி, இது எல்லாமே லிஸ்ட் அவுட் ஆயிரும். ஓகே, இப்ப கண்டெய்னர் பெர்ஃபெக்ட்டா ரன் ஆகுது, எல்லாம் ஓகே. இப்ப இந்த இமேஜை நான் என்னோட டெஸ்டர் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணணும். நான் என்ன பண்ணணும்? இதை நான் மெயிலையும் ஷேர் பண்ண முடியாது, வாட்ஸ்அப்லயும் ஷேர் பண்ண முடியாது. அதுக்கு தான் நமக்கு ஒருத்தன் தேவை, அவன் பேர் தான் டாக்கர் ஹப். டாக்கர் ஹப் நீங்க புரிஞ்சுக்கிற மாதிரி சிம்பிளா சொல்லணும்னா ஒரு கூகுள் டிரைவ் மாதிரி. கூகுள் டிரைவ்ல எப்படி நீங்க போட்டோஸ்லாம் சேவ் பண்ணி வைக்கிறீங்க, அதே மாதிரி உங்களோட டாக்கர் இமேஜஸை சேவ் பண்ணி வைக்கிறதுக்குள்ள ஒரு இடம் தான் டாக்கர் ஹப். இதுல நீங்க ஒரு ரெபாஸ்ட்ரி கிரியேட் பண்ணிக்கலாம். ரெபாஸ்ட்ரி கிரியேட் பண்ணிட்டு உங்களோட இமேஜஸை சேவ் பண்ணிக்கலாம். இந்த சேவ் பண்றதுன்னு நான் சொல்றேன்ல, இதை டெக்னிக்கலா சொல்லணும்னா புஷ் பண்றது அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுடைய இமேஜஸை புஷ் பண்றது, அதுதான் சேவ் பண்றது. இனிமே நான் புஷ் பண்றதுன்னு சொல்லுவேன், நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் ஒரு சிம்பிளிபைட் அப்படின்னு நான் ரெபாஸ்ட்ரி கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ என்னோட கால்குலேட்டர் இமேஜ் நான் புஷ் பண்ணணும்னா நான் என்ன பண்ணணும்?
அதுக்கு 2 ஸ்டெப் ஃபாலோ பண்ணணும். ஒன்னு வந்து நீ உங்களோட டெர்மினல்ல லாகின் பண்ணணும். அதுக்கு டாக்கர் லாகின் அப்படின்னு ஒரு கமாண்ட் இருக்கு. இந்த கமாண்ட போட்டீங்கன்னா உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கும், கொடுத்தீங்கன்னா லாகின் ஆயிரும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா நீங்க புஷ் பண்ண போற இமேஜ் எந்த ரெபாஸ்ட்ரிக்கு போகணும்னு சொல்லணும். கரெக்டா? இப்ப நான் சிம்பிளிபைட்னு ஒரு ரெபாஸ்ட்ரி கிரியேட் பண்ணிருக்கேன். மேபி நான் 2 ரெபாஸ்ட்ரி வச்சிருந்தேன்னா நான் புஷ் பண்ற இமேஜ் எந்த ரெபாஸ்ட்ரிக்கு போகணும்னு நான் சொல்லணும்ல. அதுக்கு என்ன பண்ணணும்னா நீங்க டேக் ஆட் பண்ணணும். டேக்னா நேம்னு ஸ்டார்டிங்ல சொன்னீங்க அதுவா அப்படின்னு கேக்குறீங்கன்னா அதுதான். உங்களோட இமேஜோட நேமுக்கு முன்னாடி உங்க ரெபாஸ்ட்ரியோட நேமை ஆட் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு இப்ப நான் கால்குலேட்டர்னு வச்சிருந்தேன்ல, இப்போ சிம்பிளிபைட், அதாவது என் ரெபாஸ்ட்ரியோட நேம் சிம்பிளிபைட். சோ சிம்பிளிபைட் /calculator அப்படின்னு என்னுடைய இமேஜோட நேமை சேஞ்ச் பண்ணணும். இப்படி சேஞ்ச் பண்ணிட்டு நான் புஷ் பண்ணேன்னா இது என்ன பண்ணும்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறத வந்து ரெபாஸ்ட்ரியோட நேமா எடுத்துக்கிறோம். அந்த ரெபாஸ்ட்ரியில என்னோட இமேஜை புஷ் பண்ணிடும். சோ இப்ப நான் டேக் நான் எப்படி ஆட் பண்றது? ரொம்ப சிம்பிள். டாக்கர் டேக் அப்படின்னு கொடுத்துட்டு எந்த இமேஜுக்கு நீங்க டேக் பண்ண போறீங்களோ அந்த இமேஜோட நேமை ஃபர்ஸ்ட் கொடுக்கணும். அடுத்து என்ன டேக் கொடுக்க போறீங்க? சிம்பிளிபைட் /calculator இப்படி கொடுத்துட்டு ரன் பண்ணீங்கன்னா இந்த டேக்ல ஒரு புதுசா ஒரு இமேஜ் கிரியேட் ஆயிரும். இப்போ நீங்க டாக்கர் புஷ் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த டேக் நேம் மட்டும் நீங்க கொடுத்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா இந்த ரெபாஸ்ட்ரியில இது புஷ் ஆயிரும், அதாவது சேவ் ஆயிரும். இப்போ நான் இந்த டேகை என்னோட டெஸ்டர் ஃப்ரெண்ட்ட கொடுத்துட்டா போதும், அவனுடைய சிஸ்டம்ல டாக்கர் புல் அப்படின்னு போட்டு இந்த டேகை போட்டா ஆட்டோமேட்டிக்கா இந்த இமேஜ் அவனுக்கு டவுன்லோட் ஆயிரும். இப்ப அவன் வழக்கம் போல டாக்கர் ரன் கமாண்ட் யூஸ் பண்ணி அவன் ரன் பண்ணிக்கலாம். புரிஞ்சா? இப்ப நான் கிரியேட் பண்ண எல்லா இமேஜஸ்க்கும் கடைசியில் நீங்க பாத்தீங்கன்னா லேட்டஸ்ட் அப்படின்ற ஒரு டேக் இருக்கும். இந்த லேட்டஸ்ட்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்குதான் வெர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. வெர்ஷன்னா என்ன, வெர்ஷன் எதுக்கு தேவைப்படுதுன்றத ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் வச்சு நான் சொல்றேன். இப்ப என்னோட கால்குலேட்டர் அப்ளிகேஷன் சூப்பரா ஒர்க் ஆயிட்டு இருக்கு, எல்லாம் ஓகே. இப்ப நான் என்ன பண்றேன்னா புதுசா ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி கொண்டு வரணும்னு ஆசைப்படுறேன். ஒரு ஈக்குவேஷன் கொண்டு வரேன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு புதுசா ஈக்குவேஷன் ஃபங்க்ஷனாலிட்டி கொண்டு வந்திருக்கேன். இப்ப இந்த ஃபங்க்ஷனாலிட்டியை நான் கண்டெய்னரா மாத்திட்டு என்னோட டாக்கர் ஹப்ல நான் புஷ் பண்ணிட்டேன். இப்ப இத வந்து என்னோட டெஸ்டர் ஃப்ரெண்டு புல் பண்ணி அவனோட சிஸ்டம்ல ரன் பண்றான். ரன் பண்ணா என்ன ஆச்சுன்னா இவ்வளவு நாள் ஒர்க் ஆகிட்டு இருந்தது இப்ப ஒர்க் ஆகாம போயிருச்சு. இப்ப என்ன ஆச்சு? என்னுடைய பழைய இமேஜும் அழிஞ்சு போச்சு. இந்த புது இமேஜ்ல ஒர்க் ஆகாத இமேஜ் தான் இருக்கு. கரெக்டா? இப்ப நான் நினைச்சா கூட என்னுடைய பழைய வெர்ஷனை என்னால கொண்டு வர முடியாது. இதுக்குதான் என்ன பண்ணுவாங்கன்னா வெர்ஷன் கொடுத்துக்குருவாங்க. இப்ப சப்போஸ் நான் ஃபர்ஸ்ட் ஒர்க் ஆகிட்டு இருந்தது இல்ல, அதுக்கு நான் 1.0.0 அப்படின்னா அது என்ன வெர்ஷனாலும் கொடுத்துக்கலாம். நான் 1.0.0 கொடுக்கறேன்னு வைங்க. இப்ப இது நல்லா ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இப்ப நான் ஒரு புதுசா ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி கொண்டு வர போறேன்னா இந்த இமேஜுக்கு நான் வேற ஒரு வெர்ஷன் கொடுத்துருவேன். எக்ஸாம்பிளுக்கு 2.0.0 கொடுத்துருவேன். இப்ப என்ன ஆகும்னா சப்போஸ் வெர்ஷன் 2.0.0 ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா நான் வெர்ஷன் 1.0.0 நான் யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நான் புஷ் பண்றேன்ல, இது 2 தனித்தனி இமேஜா டாக்கர் ஹப்ல சேவ் ஆயிருக்கும். சோ ஒண்ணுக்கு ஒண்ணு கான்ஃபிளிக்ட் ஆகாது. ஒன்னு ஒர்க் ஆகலன்னா கூட நான் வேற இமேஜ் வேற வெர்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப புரிஞ்ச வெர்ஷன்ன்றது எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னு. ஓகே, இந்த வெர்ஷனை நான் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்ல டேக் கொடுத்து நேம் கொடுத்தோம்ல, நேமுக்கு அப்புறம் ஒரு கோலன் கொடுத்து நீங்க என்னனாலும் கொடுத்துக்கலாம். வெர்ஷன் 1.0.0 கொடுத்துக்கலாம், இல்ல 3.2.2 எதுனாலும் கொடுத்துக்கலாம். நீங்க ஒவ்வொரு வாட்டி புது வெர்ஷன் கொடுக்க தனித்தனி இமேஜஸா சேவ் ஆகும். நான் எந்த வெர்ஷனுமே கொடுக்கலன்னா லேட்டஸ்ட் அப்படிங்கிற டேக ஆட்டோமேட்டிக்கா அதுவே கிரியேட் ஆகிக்கும். ஒரு குட் பிராக்டிஸ் என்னன்னா நீங்க யூஸ் பண்ற இமேஜஸ்க்கு நீங்க ஓனா ஒரு வெர்ஷன் கொடுக்கறதா ஒரு குட் பிராக்டிஸ். ஓகே, இப்ப இமேஜஸ்லாம் என்கிட்ட இருக்கு. இந்த இமேஜஸ் நான் டெலீட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? அதுக்கு சிம்பிளான கமாண்ட் தான் டாக்கர் RMI, அதாவது ரிமூவ் இமேஜ். அதான் RMI. உங்க இமேஜோடைய நேம் இல்லனா இமேஜுக்குன்னு ஒரு ஐடி இருக்கும், அந்த ஐடி கொடுத்தீங்கன்னா ரிமூவ் ஆயிரும். அதே மாதிரி ஒரு கண்டெய்னரை நீங்க ஸ்டார்ட் பண்ணணும்னா டாக்கர் ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்துட்டு அந்த கண்டெய்னரோட ஐடி கொடுத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிரும். அதே மாதிரி டாக்கர் ஸ்டாப் அப்படின்னு கொடுத்து அந்த கண்டெய்னரோட ஐடி கொடுத்தீங்கன்னா ஸ்டாப் ஆயிரும். இந்த கண்டெய்னரை எனக்கு ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா டாக்கர் RM, வெறும் RM கொடுத்து அந்த கண்டெய்னரோட ஐடி கொடுத்தீங்கன்னா அந்த கண்டெய்னர் ரிமூவ் ஆயிரும். இவ்வளவுதான் டாக்கர் கமாண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோல இந்த போர்ட் மேப்பிங் நான் இப்ப சொல்லியிருந்தேன்ல, அதை பத்தி டீட்டெயிலா ஒரு வீடியோ நான் போடுறேன். அது ரொம்ப இம்பார்ட்டன்டான வீடியோ, அதை மிஸ் பண்ணிடாதீங்க. அதுக்கு அப்கமிங் வீடியோஸ்ல டாக்கர் வால்யூம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, உங்க ஃபீட்பேக் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.